நண்பர்களுக்கு வணக்கம். பழக்காடி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள்களை இங்கே நாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 5 விதமான பழங்களின் தோல்கள் தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ முதல்ல இங்கே பார்த்திங்கனாக்கா இது மாதுளம்பழத்தோல், இது வந்துட்டு பரங்கிக்காய் தோல், இது வாழைப்பழத்தோல், இது எலுமிச்சம்பழம் மற்றும் ஆரஞ்சு பழத்தோல், இது ஆப்பிள், இது ஆப்பிள் தோல். இது சரி, நம்ம இது வரைக்கும் எல்லா பழத்தோல்களை போட்டும் நம்ம உரம் தயாரிச்சிருக்கோம். இப்போ தான் முதன்முறையாக இந்த பரங்கிக்காய் தோலையும் போட்டு உரம், அதாவது பழக்காடி தயார் பண்ண போகிறோம். இந்த பரங்கிக்காய் இது பழமா காயா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது பழம்தான். பாருங்கள், மஞ்சள் கலரில் இருக்குது. இந்த சமையலுக்கு உபயோகப்படுத்தினது. இன்றைக்கி காலையில் வீட்டில் உபயோகப்படுத்தின அத்தனை பழங்களோட தோல்களையும் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சோம் நாங்கள். பிள்ளைங்க பழத்தை வாங்கி கொடுத்தா இந்த சம்மரில் சாப்பிடுங்கன்னு சொன்னாக்க சாப்பிட மாட்டேங்குதுங்க. சரி, இப்படியாவது செய்து கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் எல்லாத்தையும் ஒன்றா பீஸாக போட்டு கொடுத்தோம். ஆனால் பரங்கிக்காயை கூட சாலட்டில் போடுவீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பரங்கிக்காயை நாங்கள் சாலட்டில் போடலை. ஆனால் அந்த பரங்கி பழம், ஆக்சுவலாக இது பரங்கி பழம், அதாவது மஞ்சள் பரங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டோம். ஆக இது எல்லாமே இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் உபயோகப்படுத்தின பொருள்கள் தான். நாம் செலவு இல்லாமல் உரம் தயாரித்து போடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாம் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் வச்சு நம்ம ஆர்கானிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை பொருள்களை போட்டு செய்கிறதா, ஒரு உரத்தை கடையில் வாங்கி கொடுத்துர்லாமே அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அதில் எந்த விதமான லாபமும் கிடையாது. நம்மளோட மண்ணும் தரம் கெட்டு போய்விடும் ரசாயன உரங்களை போட்டோம் அப்படின்னு சொன்னால். அதனால் உடம்புக்கும் கெடுதல் தான். இப்படி நாம் வீட்டில் ஏற்படக்கூடிய கழிவுகளை போட்டு செய்கிறதுனால நமக்கு எந்த விதமான செலவும் ஏற்பட போகிறதில்லை. இப்போ ஏதோ ஒரு சில பொருள்களுக்கு செலவு ஏற்படலாம். இங்கே பாருங்கள், கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கருப்பட்டி கூட இதுக்காக நாங்கள் வாங்கினதில்லை, வேறு ஒரு சமயத்தில் வாங்கினது. அது ரொம்ப நாள் பட்டு போச்சு, எறும்பு அரிக்குது அப்படின்ட்டு இதை இப்போ நாங்கள் போடுறோம். இப்போ இந்த நமக்கு மாதுளம்பழத்தோல், ஆப்பிள் தோல், எலுமிச்சம்பழத்தோல், வாழைப்பழத்தோல், இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லா பற்றியும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பரங்கி பழம், ஆக்சுவலாக இது பழம்தான், பரங்கி பழத்தில் இருக்கிற சத்துக்களை பற்றி தெரியுமா அப்படின்னு சொன்னால் இதுவும் மற்ற பழங்களோட தோல்கள் மாதிரியே சத்து மிகுந்தது. இந்த பரங்கி பழத்தோலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சத்துக்கள் பொட்டாஷு, ஃபாஸ்பரஸ், அயன், கால்சியம், காப்பர், ஃபோலேட், பேண்டோத்தனிக் ஆசிட், இவ்வளவு சத்துக்களும் இதில் இருக்குது. இது தவிர விட்டமின்கள் ஏ, பி, சி, பி6 எல்லாமே இதில் இருக்கிறதுனால இந்த பரங்கிக்காய் ஒரு மிக மிக சத்து மிகுந்த உணவு. அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக இந்த ஃபோலேட்டும் பேண்டோத்தனிக் ஆசிடும் இருக்கிறது, அயனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இரத்த சோகையை போக்கும். இது சிறந்த சத்து மிகுந்த உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நாம் ஒரு பழக்காடி தயாரிக்கலாம். இது புதுவிதமானதாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வயல்களில் எல்லாம் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம எலுமிச்சம்பழமும் ஆரஞ்சு பழத்தோலும் இந்த மாதிரி பழக்காடி தயாரிக்கிறதுலையோ அல்லது உரங்கள் தயாரிக்கிறதுலையோ போடலாமா? கம்போஸ்ட், கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் தயாரிக்கிறதுல போடக்கூடாதுன்னு ஒரு சிலரும், போடலாம்னு ஒரு சிலரும் பேசிக்கிறாங்க. ஆனால் போடலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னாக்க இங்கே இந்த பழங்கள்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு பார்த்திங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், இது எல்லாமே கார வகையை சேர்ந்தது. காரம், அமிலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆசிட் பேஸு, அது மாதிரி பேஸு கார வகையை சார்ந்த உரங்கள். அப்படி இந்த உரங்களை நாம் கொடுக்கும் பொழுது அதை சமன்படுத்துறதுக்கு நமக்கு அமிலத்தன்மையும் வேணும். அந்த அமிலத்தன்மை இந்த எலுமிச்சம்பழத்தோல்லையும் ஆரஞ்சு பழத்தோல்லையும் இருக்குது. ஏன்னா மண்ணோட கார அமிலத்தன்மை சமம், அதாவது பயிர்களுக்கு உகந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு மகசூல் நல்லா கிடைக்கும். அப்படி நாம்
வந்துட்டு இந்த உரங்களை மட்டுமே கொடுத்துட்டு போனோம்னா பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் இதுங்களை இதான் முக்கியமாக நம்ம இந்த சமயத்தில், அதாவது பூத்து காய்க்கிற சமயத்தில் முக்கியம்னு சொல்கிறோம். இதுங்களை மட்டுமே கொடுத்துட்டு போனோம்னா இப்போதைக்கு காய்க்கும். ஆனால் அடுத்த பருவத்தில் வந்துட்டு மண்ணோட வளமெல்லாம் போய் மண் வந்து ரொம்ப காரத்தன்மை உடையதாக மாறி போயிடும். அப்படி இருக்கையில் நாம் வந்துட்டு அடுத்த பட்டத்துக்கு மகசூலை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக அந்த மண்ணும் வளமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க மண்ணோட கார அமிலத்தன்மையையும் நாம் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் உரங்களை தயார் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் இந்த ஆரஞ்சு பழத்தோல், அதாவது சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாமே, ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம், எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி அதாவது வேறு பழங்களை எல்லாம் சேர்த்து நாம் இதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை நமக்கு வந்துட்டு இந்த மண்ணோட கார அமிலத்தன்மையை ஒரு ஒரு சாதகமான நிலையில் இருக்கிறதுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தையும் நான் தைரியமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சொன்ன ரீசன் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோன்னாக்க, இந்த பழத்தோல்களையெல்லாம் ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நாம் வந்துட்டு மாதுளம்பழத்தை போட்டுட்டோம். இப்போ ஆப்பிள் தோலை போடுறோம். அடுத்தது வந்து ஆரஞ்சு தோல், எலுமிச்சம்பழத்தோலையும் ஆரஞ்சு தோலையும் போடுறோம். அடுத்தது வாழைப்பழத்தோலை போடுறோம். அடுத்தது பரங்கிக்காய், புதுசாக இப்போ நாம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பரங்கிக்காய் தோலையும் இப்படி ஒரு பக்கெட்டில் நாம் போட்டுக்கிட்டோம். இந்த தோல்களையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும். இந்த பாருங்கள், வெல்லம் போடுறோம். வெல்லம் போட்டதுக்கப்புறம் இதில் வந்துட்டு தயிர் தான் ஊற்றணும். பார்த்திங்களா, இங்கே பாருங்கள் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தயிர் இன்னும் கடையவே கூட இல்லை, அப்படியே பாருங்கள் திப்பியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்துக்கணும். இதை சேர்த்து தயிர் ஒரு மகத்தான உரம் நமக்கு வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில். இந்த தயிருக்கு உங்களுக்கு விலை போட்டு தானே வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தயிருக்கு நாம் வந்து சாப்பிட்ற தயிரை தூக்கி போடுறதில்ல. அதுவும் 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு வீணாக போகிற மாதிரி புளிச்ச மாதிரி வர்ற தயிரை நாம் இதுக்கு உபயோகப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி தயிரையும் இதில் ஊற்றிட்டு இதை நல்லா அமுக்கி நல்லா மூழ்கிற அளவுக்கு நாம் இப்போ செஞ்சு வைக்கணும். அப்படி மூழ்கிற அளவுக்கு பத்தலைன்னாக்கா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு வாரத்துக்கு இப்படி நல்லா கலந்து விட்டு ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சிடணும். மூடி போட்டு மூடிடணும். இப்போ நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி எல்லாம் பழங்கள் தோல்கள் எல்லாம் மிதக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடிட்டு வச்சிடலாம். நம்ம மூடிட்டோம். ஒரு வாரத்துக்கு தினம் கிண்டி விடணும். அடுத்து ஒரு வாரம் கழித்து பார்த்தோன்னாக்க தண்ணி பத்தாமல் இருந்ததுன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் வடித்த கஞ்சியை ஊற்றிக்கலாம். இதுவும் நமக்கு வந்து செலவு இல்லாததான். ஆறி புளிச்சு போனால் வடித்த கஞ்சியை ஊற்றிக்கிட்டு இதை கிளறி விட்டுக்கலாம். 15ஆவது நாள் இதை எடுத்து கரைச்சி நம்ம செடி கொடிகள் மரங்கள் எல்லாத்துக்குமே வந்து நாம் உரமாக கொடுத்தோன்னா இந்த மகசூல் காலங்களில், அதாவது நமக்கு பயிர்கள் செழித்து வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். பழக்காடி உரம் தயார் செஞ்சு இன்றைக்கி 15 நாள் ஆச்சுங்க. ஒவ்வொரு நாளும் அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு வாரம் கழித்து இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வாரம் கழித்து பார்த்தப்போ அதில் வந்துட்டு தயிர் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது தெரிஞ்சது. எவ்வளவு தூரம் புளிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே புளிச்சு நொதிச்சு எவ்வளோ திக்காக அந்த பழங்களில் இருந்த சாறு எல்லாம் இறங்கியிருக்கு. தயிரும் இந்த வடித்த கஞ்சியும் சேர்ந்து இது ஒரு அருமையான உரம். எவ்வளவு திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுத்தது வந்துட்டு ஒரு வாரம் கழித்து தயிர் கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி தெரிஞ்சதுனால இதில் வடிகஞ்சியும் ஊற்றி வச்சோம். இப்போ அருமையான பழக்காடி உரம் நமக்கு கிடச்சிருச்சு, திரவ உரம். இதை இவ்வளவு திக்காக ஊற்றக்கூடாது. அதனால இதை வந்து டைல்யூட் பண்ணிக்கலாம். எப்படி டைல்யூட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 10 லிட்டர் பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல இந்த 10 லிட்டர் பக்கெட்டில் இந்த பழக்காடியை அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. இப்படி சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த குச்சியை வச்சு கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு இந்த மக்கு, இந்த பாருங்கள், இந்த மக்கை எடுத்துக்கலாம்.
இந்த மக்கில் 2 மக்கு எடுத்து 20 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாங்க. இது இப்படியே மேலாவில் எடுத்துக்கலாம். இந்த பழ தோள்கள் வந்தாலும் கூட பரவாயில்ல, அதனால பாதகம் இல்லை. எல்லாமே நல்லா நொதிச்சு போயிருக்கு. மண்ணில் பட்டாலும் அப்படியே அந்த மண்ணிலே அது வக்கி போயிடும். இப்போ பாருங்க, 1 மக்கு எடுத்தாச்சு. இந்த 1 மக்கை இந்த 20 லிட்டர் இந்த பக்கெட்டு இதில் ஊற்றி கலந்துக்கலாம். அப்போ இது 1 மக்கு 10 லிட்டருக்கு, 20 லிட்டருக்கு 2 மக்கு ஊற்றிட்டோம். இந்த பக்கெட்டை பார்த்தீங்கன்னா, பச்சை பக்கெட்டை பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பெரிய பக்கெட்டு, ஒரு 25 லிட்டர் இருக்கும். அதனால இந்த மக்கால ஒரு 2.5 மக்கு ஊற்றிக்கலாம். 1 ஊற்றிட்டோம். இது 2வது, இது 2.5 மக்கு ஊற்றிட்டோம். இப்போ நல்லா கரைசல் நமக்கு உரம் கொடுக்குற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வாங்க நாம் இதை எல்லா செடிகளுக்கும் கொடுத்துடலாம். கீரை செடிகள் தவிர்த்து மற்ற செடிகளுக்கு இதை கொடுக்கலாம். ஏன் கீரை செடிகளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னாக்கா, அது பச்சையம் அதிகமாக இருக்கக்கூடியது. இதில் பச்சையம் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு வேறு மாதிரி பச்சையம் ஊக்குவிக்கக்கூடிய உரங்கள் தான் கொடுக்கணும். இப்போ வாங்க நம்ம போய் செடிகளுக்கு கொடுக்கலாம். மாடி தோட்ட விவசாயத்தில் தயிர் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த தயிரில் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் B2, B6, விட்டமின் D, புரோட்டீன்ஸு, அது தவிர நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், லாக்டோபாசில்லஸ் பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கு. இதுதான் இந்த பழ தோள்களில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் மாலிகூல்ஸை சிம்பிள் மாலிகூல்ஸாக கன்வெர்ட் பண்ணி தருது. அதனால செடிகள் வேர்கள் அதை நல்லா உறிஞ்சிக்க முடியும். அடுத்து இந்த பாக்டீரியாக்கள்னால மண் வளம் பெருகுது. சிறந்த லூஸ் தன்மை, மண்ணுக்கு நல்லா காற்றோட்ட தன்மை கிடைக்குது. அதனால இந்த தயிர் பல விதத்துலேயும் தோட்டங்களுக்கு உபயோகமாக இருக்குது. பாருங்க, எல்லா செடிகளுக்கும் ஒரு மக்கு ஊற்றி விட்டுறலாம். இந்த பாருங்க, கொய்யா செடி பழுத்துக்கிட்டு வருது, பழம் நிறையா பழுக்குது. அதனால் கொய்யா செடிக்கு 2 மக்கு ஊற்றி விடலாம். இந்த மாதிரி பழ செடிகளுக்கும் காய்ப்புள் இருக்கக்கூடிய செடிகளுக்கும் நம்ம ஊற்றுறதுனால மண் வளம் பெறுவதோட காய்கள் பழங்கள் எல்லாம் நல்லா திரட்சியாக கிடைக்கும். இங்கே பாருங்க, மாதுளை செடிக்கு ஊற்றுறோம். இப்போ மாதுளம் காய் நிறையா இருக்குது. மாமரம் பிஞ்சு விட்டுருக்கு. இந்த மாமரத்துக்கும் 2 மக்கு கொடுக்கலாம். இந்த முள்ளு சீதாமரம் இப்போ பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருச்சு. இதில் நிறைய பிஞ்சுகள் இருக்குது. அதனால் இதுக்கும் இந்த உரத்தை கொடுக்கலாம். ஏன்னா பிஞ்சுகள் கொட்டாமலோ வளரக்கூடிய பிஞ்சுகள் நல்லா திரட்சியாக காய் பழம் வர்றதுக்கும் இந்த உரம் உதவி செய்யும். அதனால் இந்த பழக்காடி உரம் ஒரு சிறந்த உரம். இப்போ மாடி தோட்டத்துக்கும் நாம் இந்த பழக்காடி உரத்தை கொடுத்து அதிக மகசூல் எடுக்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.